தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லைங்க, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடியதை சரியாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு குரலை ஒரு மாநில அரசாங்கம் எழுப்பும் போது அவங்க தேவையில்லாம பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டினுடைய பிஜேபி முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இது நடக்க போறதே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அதிகமாக்க போறாங்களா? அப்படி ஒருவேளை இது நடந்தால், டீலிமிட்டேஷன் நடந்ததுன்னா புரோரேட்டாவா எந்த வகையிலும் சரி, இது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அப்படிங்கும் போது இவர்கள் இப்போ நீங்க டீலிமிட்டேஷன் கமிட்டி இருக்கு பாருங்க, ஐயா சொன்னாங்க இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அரசியல் சட்டத்தினுடைய தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாம அரசியல் சட்டத்தை அமுல்படுத்துகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நாங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்கிற இடத்துல இருக்கோம். அதனால எங்க பார்த்தா இவங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல, எல்லா தொலைக்காட்சி ஊடகத்திலே பங்கெடுக்கிற திமுக ஆதரவு நண்பர்கள், திமுக நண்பர்கள் அனைவருக்குமே மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தாலும் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள், நான் மதிக்கிற ராமசுப்ரமணியம் ஐயா சொன்னாங்க அண்ணாமலை யாருங்க அப்படின்னாரு. அவங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி, கவுன்சிலர் கூட இல்லாதவரை பார்த்து ஏன் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பயப்பட வேண்டாம்? நான் ஒண்ணு கேளுங்க, கவுன்சிலர் அன்னைக்கு 1975 மிசா வரும்போது யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்க? திமுக காரங்க 543 பேரை தூக்கி போட்டு அடிச்சீங்களே, அப்ப யார் சார் அரசாங்கம் நடத்துறாங்க? காங்கிரஸ் காரங்க அரசாங்கம் நடத்துறாங்க. அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய பேசி முடிச்சிட்டோம் இல்ல, அதுக்கு முடிச்சிட்டு இப்ராஹிம் சார் அவர் முடிச்சிட்டு சார் இங்க பாருங்களேன், ஒன்னே ஒண்ணு பாருங்க, நீங்க உங்க மாநில தலைவர் மேல நீங்க பற்றா இருக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அவரோட வார்த்தை எல்லாம் அரசாங்க வார்த்தை கிடையாது. அந்த அடிப்படையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சரியா? அடிப்படையா நீங்க ஆமா, உங்களுக்கு வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் சார், ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அவர் எப்படி பெரிய ஆளாக முடியும் சார்? ஒன்று கேளுங்க, நான் அதே சொல்லலைங்க. இப்போ மாநில அரசாங்கத்தின் மீது நாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை நியாயப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது நீங்கள் அபாண்டமான தாக்குதல், அர்த்தமற்ற தாக்குதல், தேவையற்ற விமர்சனம், இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சென்சஸ் அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீராய்வு நடக்க போகிறது என்று எந்த தரவின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க? நான் சொல்றேன் புரோரேட்டா அடிப்படையில தான் நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க அப்படி வாதம் பண்ணா, நீங்க என்கிட்ட ஒருவேளை நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்களோ அதே அடிப்படையில் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட பித்தலாட்டு அரசியலை, மக்களை ஏமாற்றுகிற அரசியலை திமுக நடத்துகிற நாடகத்திற்கு துணை போக மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி நீங்க நடத்துகிற ஓரங்க நாடகத்தில் பங்கெடுத்து ஊமை வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் ஒருபோது செய்ய மாட்டோம். ஓகே சார், ஓகே.